பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதம் 103 வசனம் 2 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்தார். அதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் வாழ்விலே தேவன் செய்த சில உபகாரங்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை சற்று யோசித்துப்பார். உன்னுடைய முந்தின நிலைமையை மறந்து போகாதே. அற்பமாய் நாம் இருந்தோம், ஆதரவற்று இருந்தோம், சமுதாயத்தில் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கிடந்த நம்மை ஆண்டவர் அழைத்து பாவ வாழ்க்கையை மாற்றி நமக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறார். யாக்கோப்பு ஆண்டவரை துதிக்கும் பொழுது சொல்லுகிறார், வெறுங்கையாய் நான் கடந்து போனேன் ஆண்டவரே, இன்றைக்கு 2 பரிவாரங்களை எனக்கு தந்தீர். தன்னுடைய முந்திய நிலைமையை பரிசுத்தவான்கள் மறக்கவில்லை, தாவீது மறக்கலை. இந்த நாளிலும் நம்முடைய முந்திய நிலைமையை நினைத்து, எவ்வளோ அற்பமான நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி என்று இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் முந்தின நிலைமையிலிருந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். எத்தனையோ வாக்குகளை தேவன் நமக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஏராளமானது. இரண்டாவதாக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நினைப்போம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள். கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் போய் நான் நின்ற பொழுது ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதை நான் நம்பினேன். உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை நான் நம்பினேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அவருடைய வாக்குகள் என்னை உயிர்ப்பித்தது. அந்த வாக்கு தத்தங்களை நான் மறப்பதே இல்லை. ஒன்றுமில்லாது இருந்த பொழுது யாபேசினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு பேசினார். தள்ளப்பட்டிருக்கிறாயா, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயா, யாபேசின் எல்லையை விரிவாக்கின நான் உன் எல்லையை விரிவாக்குவேன். என் கரம் உன்னோடு கூட இருக்கும், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை நான் மறப்பதே இல்லை. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். உன் வாழ்வில் தேவன் தந்த வாக்கு தத்தங்களை மறவாமல் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல். வாக்கு தந்தவர் வாக்கு மாறவே மாட்டார். அதை நினைத்து இந்த நாட்களில், சுவாமி எனக்கு தந்த வாக்கை நிறைவேற்றினீரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் நன்றியோடு கொடு துதிப்போம். மூன்றாவதாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் மறந்து போகவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என் வாழ்விலே எத்தனையோ பாடங்களை, எத்தனையோ ஆலோசனைகளை, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் என்னை மகிமையாய் மாற்றுகிறது. தேவன் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளை மிக கருத்தாய் என் வாழ்க்கையில் நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன உபதேசம் கொடுத்தார், உனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார், அதை மறவாமல், ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய ஆலோசனைகளுக்காய் நன்றி அப்பா, நீர் கொடுத்த உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. அவர் கற்றுக் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை மறவாமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார்,
எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். யாரோடு எப்படி பழகணும், சபையில் எப்படி நடக்கணும், ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்யணும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்த பொழுது கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் தன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களை கற்றுக் கொடுக்கிறார். சபைகளுக்கு அவர் எழுதுகிற நிருபங்கள் கற்றுக் கொடுக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாமல் வாழ்ந்து விடாதீர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பதை தயவு செய்து மனதில் நினைத்து கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் நன்றி. நான் வழி தெரியாமல் போகாதபடி, நான் திசை கெட்டு போகாதபடி, ஆண்டவரே நான் சிம்சோனை போல அபிஷேகத்தை இழந்து விடாதபடி, ஆண்டவரே நான் தாவீதை போல தவறுகள் செய்து விடாதபடி எனக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு இந்த நாட்களில் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள் எத்தனையோ. தேவன் செய்த அதிசயங்களை மறவாதே. என் ஆத்துமாவே தேவன் செய்த அதிசயங்களை மறவாதே. அதிசயமாய் நாம் உருவாக்கப்பட்டோம். அதிசயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது அற்புதங்களை செய்கிறார். அதிசயம்தான். பசியால் வாடிய எலியாவுக்கு காகம் கொண்டு வந்து கொடுத்த அப்பமும் இறைச்சியும் அதிசயம்தான். அது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பெரிய அதிசயம். அந்த வறட்சியான நாட்களில் ஆண்டவர் போஷித்தார். உன்னுடைய வறட்சியான நாட்களில் யாரையோ கொண்டு உன்னை ஆண்டவர் போஷித்தார். அது அதிசயம். எனக்கு அப்படி நடந்திருக்கிறது. வேலை இல்லை, பணம் இல்லை, கண்ணீரின் மத்தியில் உட்காரும் பொழுது யாரோ வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு உதவி செய்தார்கள். என் தேவன் எனக்கு செய்த அதிசயங்கள் ஏராளம். வாழ முடியாத என்னை வாழ வைத்தார். முன்னேற முடியாது என்று நினைத்தேன். அதிசயங்களை செய்து எனக்கு கதவுகளை திறந்தார். ஊழியத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில் அற்புதங்களை செய்தார். தேவன் செய்த அதிசயங்களை மறவாதே. டாக்டர் உனக்கு குழந்தையே உண்டாகாது என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் உனக்கு நல்ல குழந்தையை கொடுத்திருப்பாரே. உனக்கு திருமணமே ஆக முடியாத ஒரு சூழ்நிலை நீ வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு நல்ல திருமணத்தை செய்து கொடுத்தாரே. வேலையில் எவ்வளவோ பிரச்சனை. ஆண்டவரே எனக்கு வேலையே இல்லாமல் போய்விடும் என்று பயந்திருப்பாய். இன்றைக்கு உன்னை ஆண்டவர் நல்ல வேலையில் வைத்திருக்கிறாரே. தேவனுடைய அதிசயங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டோடைய அதிசயங்களுக்காக நன்றி சொல்லி தேவனை நாம் எப்பொழுது நமக்கு முன்பாய் நிறுத்துவோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை கோபமூட்டினவைகளை தயவு செய்து நினைத்துக்கொள். ஆண்டவருக்கு நீ கோபமூட்டின நேரங்கள் உண்டா? ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்த நேரங்கள் உண்டா? ஆண்டவருடைய கண்களை, அவர் கண்களுக்கு முன்பாய் நீ தவறாய் நடந்த நேரங்கள் உண்டா? தேவனை நாம் கோபமூட்டி இருப்போம். எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நடந்திருப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்திருப்போம். தயவு செய்து அதை முக்கியமாய் நினைத்து, சுவாமி நான் இந்த தவறை செய்தேன், மன்னியும். தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகள் என் வாழ்க்கையில் நடக்காதபடி இதை எப்பொழுதும் ஒரு பாடமாய் நான் வைத்துக்கொள்வேன். எத்தனையோ தவறுகளை நாம் செய்கிறோம் தேவனுக்கு விரோதமாய். அதை மனதிலே கொள்ளணும். தொடர்ந்து செய்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. தன் பிடரியை கடினப்படுத்துகிறது மனுஷனுக்கு நன்மையாய் முடியாது. ஒரு தெய்வ பயத்தோடு, ஐயோ ஆண்டோடைய இருதயத்தை உடைத்தோமே, இனி நாம் செய்யக்கூடாது. ஒரு முறை நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன், இனி நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. என்ன விதமான எதிர்ப்புகள் அவனுக்கு ஊழியத்தில் வந்த பொழுதும் மனுஷனை பிரியப்படுத்துவதா தேவனை பிரியப்படுத்துவதா? நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்த போவதில்லை என்று அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார். ஆண்டவரை இந்த வருஷனை கோபப்படுத்தி இருப்பாயானால் மன்னிப்பு கேள். அதை மனதிலே வை. இனி ஒரு நாளும் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதே. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். அதற்காக நன்றி செலுத்துவோம். உனக்கு கொடுத்த புருஷன் ஒரு ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்த மனைவி ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பெற்றோர் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை குழந்தைகள் அப்பா என்று சொல்ல முடியாமல், அம்மா என்று கூப்பிட முடியாமல் வளர்ந்த பொழுது
உனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்து உன்னை விசாரிக்கவும், உனக்கு அன்பு பாராட்டவும், உன்னை அழகாய் நடத்தவும் நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்து. உனக்கு நல்ல ஊழியர்களை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, உன் ஆத்துமாவை ஆண்டவர் அழகாய் நடத்தி வருகிறாரே, அதற்காய் நன்றி செலுத்து. உனக்கு கொடுத்த குழந்தைகளுக்காய், உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய், கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இந்த வருஷத்தை முடிக்கப் போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறாரே, நன்றி சொல்லுவோம். ஆபத்துகள், எங்கும் கண்ணீர், எங்கும் வேதனை. ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்து அழகாய் நடத்துகிறாரே. அவர் சட்டையின் கீழ் மூடி இருக்கிறாரே. கண்மணி போல் உன்னை காத்து வருகிறாரே. உன் கால் இடராதபடி காத்து கொண்டாரே. உனக்கு விரோதமாய் உருவான ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணாரே. உன்னோடு கூட அவர் இருக்கிறாரே. அவர் சமூகம் உனக்கு முன்பாய் செல்கிறதே. அவர் உன்னை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதம், இந்த டிசம்பர் மாதம் முதல் தேதிக்காய் நன்றி அப்பா. கடந்த 11 மாதங்களை அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 2016 எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாள் வரை உண்ண ஆகாரம், உடுக்க உடை, ஆண்டவரே சமாதானம், நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. எங்களை தாழ்விலே நினைத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. தாழ்விலே இருந்தோம் ஆண்டவரே. எங்கள் தாழ்வான நிலைமை மாற்றி குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்திற்கு கொண்டு வந்தீரே. நன்றி ஆண்டவரே. கற்றுக் கொடுக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறீரே. எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொடுத்த உம்முடைய அற்புதமான வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறேன் அப்பா. அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்த வாக்குகள் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. செய்த தவற்றுக்காய் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. செய்த தவற்றுக்காய் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் தவறுகள் நடைபெறாதபடி கிருபை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களுக்காய் நன்றி அப்பா. எங்கள் தேவன் அதிசயமானவர் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை அதிசயம், பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், ஆண்டவரே செய்கிற தொழிலில் எத்தனை அதிசயங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதது ஆண்டவரே. வெறுங்கையாக இருந்த எங்களை ஆசீர்வாதத்தினால், ஐஸ்வர்யத்தினால் நிரப்பினீரே. நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தோடு இணைந்து, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காய் நன்றி. ஒரு சிலர் தங்கள் குடும்பத்தில் தங்களுடைய அன்பானவர்களை இழந்திருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைக்காய் நன்றி. அந்த உபத்திரவங்களையும் தாங்கிக் கொள்ள கிருபை தந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகிற புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நாங்கள் நன்றி சொல்லி எங்கள் தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. திரும்ப ஒரு விசை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். God bless you.